உங்களுடைய சிந்தையின் மூலமாய் பேசுவான். The demons, the devil, he speak through your mind. இயேசு பேதுருவை பார்த்து சொல்றார், நீ எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்றார். என்ன காரணம்? ஆண்டவர் கேட்கிறாரு, நான் யார் என்று சொல்லு. அதுக்கு அவன் சொல்றான், நீங்க தான் மேசியா, கிறிஸ்து, இதெல்லாம் சொல்றான். இப்ப ஆண்டவர் சொன்ன மாதிரி இது வந்து தேவனால் வெளிப்பட்ட காரியம். கர்த்தர் பிதாவாகிய தேவன் தான் உனக்கு இந்த காரியத்தை சொல்லியிருக்கார். இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றாரு, நான் இப்படியாக எருசலேமுக்கு போகணும், இப்படியாக நான் காயப்படணும், நான் இப்படியாக சிலுவின் மரணத்தை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இயேசுவே நான் சொல்றேன், நீங்க அங்க போகக்கூடாது, நான் அதுக்கு அனுமதி கொடுக்கவே மாட்டேன், நீங்க அங்க போய் சாகவே, இந்த மாதிரி வார்த்தை நீங்க பேசாதீங்க அப்படின்ட்டு யார் பேசுறா? பேதுரு. ஹல்லேலூயா. என்ன ஆச்சுப்பீங்க? அவன் மைண்ட்ல பாசம், இயேசு மேல அன்பு இருக்குது. நல்லா பாத்தீங்கன்னா, நல்லா ஆராய்ந்து பாத்தீங்கன்னா, அவன் பேசுறது தப்பே கிடையாது. ஒரு ஹியூமன் நீங்களா இருந்தா என்ன இப்படி இதுக்கெல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கிறாரு, நான் அவர் மேல அக்கறையில் தானே பேசுறேன், என்னை போய் சாத்தான் சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறீங்க, பேதுரு மாதிரி தான் இருக்கிறீங்க. யூ ஆர் சோ எமோஷனல். இது பாசம், இது அன்பு நினைச்சு நீங்க சாத்தானுடைய குரலாக மாறிட்டு இருக்கிறீங்க. யூ ஆர் பிகமிங் த வாய்ஸ் ஆஃப் த டெவில். ஆண்டவர் அதை கேட்ட உடனே, ஐயோ உனக்கு என் மேல எவ்வளவு பாசமானு சொல்லி கட்டிப்பிடிக்காம, எனக்கு பின்னாக போ சாத்தானே. At the moment he heard Peter saying that, immediately பண்றாரு, பின்னாடி போ. அது யாரு குரல்? இயேசுவுக்கு தெரியுது. Today many are talking to you. நீங்க நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசுறாங்க, நிறைய ஆலோசனைகள் வருது. இது யாருடைய சத்தம்? யாருடைய குரல்? யாருடைய ஆலோசனையை தேடுகிறீங்க? யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க? This is the problem today. நமக்கு சாதகமா தேடுறோம், பண்றோம், அன்பை தேடுகிறோம், அமாவலியா. ஆனா கர்த்தருடைய வழிகள் ரொம்ப நேராக இருக்கும். You must learn to discern. இது யாரு குரல்? ஏன் பேதுரு நீங்க அப்படி பேசணும்? என்ன காரணம்? பேதுரு சிந்தையில இயேசு மேல அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. இயேசுவை விட்டு கொடுக்க கூடாது, இயேசுவை யாரும் தொற்ற கூடாது. இது நம்ம பார்க்கலாம். இயேசுவை பிடிக்கும் பொழுது உடனே இரும்பட்டி எத்தனை பண்றோம், ஒருத்தர் காதை அறுத்து விட்டுறான். பாசம், அந்த அன்பு இருக்குது. அவன் மைண்ட்ல வந்து அவன் கண்ணு எதை கட்டிருக்குன்னா, அன்பு கண்ணு கட்டி இருக்குது. ஆனா அவனுக்கு புரியல, சத்துரு அவன் சிந்தையின் மூலியமாய் செயல்படுகிறான் என்று சொல்லி. சில நேரத்தில் நீங்க பிறர் மூலியமா சாத்தான் குரலை கேட்பீங்க, சில நேரத்தில் நீங்களே டைரக்டா உங்க மைண்ட்ல அவன் குரலை கேட்பீங்க. அதான் மத்திய 6 எழுதப்பட்டிருக்கு, ஷட் த டோர் ஆஃப் யுவர் ரூம். வை ஷட் த டோர் ஆஃப் யுவர் ரூம்? என்ன சத்தத்தை கேட்குறீங்க? யாரோட குரல் அது? நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க கேட்கறது சாத்தானுடைய சத்தமா இருந்துச்சுன்னா பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு சேல்ஸ்மேன் வரான், உங்கள்கிட்ட காசு ரொம்ப குறைவா இருக்குது. அந்த சேல்ஸ்மேனுக்கு திறமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாங்க அவசியம் இல்லாத பொருளை கூட வாங்க வச்சிருவான். ஒத்துக்கிறீங்களா? ஓகே, அவசியமே இருக்காது. உங்கள்கிட்ட பேசி கீசி அப்படி இப்படின்னு மண்டையை கழுவி ஒரு வழியா நீங்க வாங்கி, நான் ஏன் இது வாங்கினேன், எதுக்கு இது நான் வாங்கினேன், ஏன் இது இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி இது வாங்கியிருக்கேன் யோசிக்கிற அளவுக்கு ஆயிருவீங்க. ஏன்? அது அவனோட திறமை, மார்க்கெட்டிங் ஸ்கில். ஹல்லேலூயா. அதே போல் தான் மனுஷனுக்கு அந்த ஸ்கில் இருக்குன்னா, சாத்தான் யாரு? சாத்தான் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு தெரியும் எப்படி உங்க மண்டையை கழணும்னு சொல்லி, உங்களை எப்படி நம்ப வைக்கணும்னு அவனுக்கு தெரியும். உங்க வீக்னஸை பார்த்து அடிப்பான், உங்க வீக் பாயிண்ட்டை பார்த்து அடிப்பான். எப்படி பேசினா நீங்க அவன்கிட்ட விழுவீங்க, எப்படி பேசினா நீங்க அவனுக்கு கீழ்படுவீங்க, இதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால தான் உங்க மைண்ட்ல அவன் விடாம பேசிட்டு இருக்கான். Have you noticed something? Your mind is restless. உங்க மைண்ட் ரெஸ்டே இல்லை, அது பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. Because the devil keep your mind occupied so that you will not focus on the things of God. தேவனுடைய காரியத்தின் மேல கவனத்தை நீங்கள் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி உங்களை இதையும் யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். அங்கதான் உங்க வாழ்க்கையை உருவாக்குகிறான். See, the Bible says your thoughts shape your life. உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குமா. அப்போ அவன் எங்க கேட்கிற பாத்தீங்களா, அங்கதான் பேசுவான். நீங்க சில காரியம் உங்களுக்கு சாதகமா இருக்கா, இது தேவன் தான் என்கிட்ட பேசுறார், தேவன் தான் என்கிட்ட வெளிப்பட சொல்லி நீங்க ஏமாந்து போறீங்க. You don't understand. That's how the demon deceives you. பாருங்க, இன்னைக்கு நம்மளும் சொல்றாங்க, நீ எனக்கு தேவனோட காரியத்துக்கு நீ என்ன இருக்க, ஒரு தடையாக இருக்கிற, என் பின்னே போ அப்படின்றார். ஆமா இல்லையா? இன்னைக்கு சாத்தானுடைய குரல் நம்மள்கிட்ட பேச விட்டவசி நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளே தடையாக நிற்கிறோம்.
நிறைய நல்ல காரியங்கள் ஏன் வந்து செல்ல? we are opposing the will of God, just like Peter. பேதுருவை போல அப்படிதான் நம்ம இருக்கிறோம். You can be a temple of God, yet you still can open a room for the devil to live in you. நீங்க தேவனுக்கு ஒரு ஆலயமா இருக்கலாம், அதே சமயத்துல நீங்க ஒரு சின்ன அறைய சத்ரு தங்குறதுக்கு கொடுக்கலாம். Hallelujah. That's why not many of you are completely in God, because still there is a room for the demons. சாத்தான் உள்ளுக்கு ரூம்ல இருந்தானா அவன் சத்தம் பெருசா இருக்கும், முழு சரீரத்தாண்டு நிரப்பியிருப்பாரு. ஆனா சாத்தானுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அவன் அதிகமாய் பேசுவான். I will explain to you எப்படி அவன் பேசுவான் பாருங்க. உங்களை பார்த்து உன் சிச்சுவேஷன் ரொம்ப ஹோப்லெஸ், இது இதுக்கு மேலே தேராது, முடியவே முடியாது, கஷ்டம், நீ போன வாட்டியும் காரியத்தை கவுத்து விட்டுட்ட, இந்த வாட்டி நீ கவுத்து விட்டுருவ, நீ இதில் போய் ட்ரை பண்ணாத, முயற்சிருக்க, நீ எதுக்கும் குட் கிடையாது, நீ எதுலையுமே சரிப்பட்டு வர மாட்டேன், எதுக்குமே நீ லாக்கி இல்லை, இப்படிலாம் உங்களை நெகட்டிவாக சொல்லி நீங்கள் செய்ய வேண்டியதை உங்கள் மைண்டில் உங்கள்கிட்ட பேசி உட்கார வச்சிருவோம். யாருக்கும் உன் மேலே அக்கறை இல்லை, யாருக்கும் உன் மேலே அக்கறை இல்லை, நீ எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டு ஓடிடு, இந்த இடத்த விட்டே ஓடிடு, வீட்டு விட்டு ஓடிடு, எங்கேயாவது தூரமா போய் வாழ்ந்துரு. இதெல்லாம் யாரு குரல்? சத்தமா யாரு குரல் இது? நீ ஒரு ஃபெயிலியர், இதுக்கு மேலே எதையுமே நீ ஃபிக்ஸ் பண்ண முடியாது, எதையுமே நீ சரி கட்ட முடியாது, ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆண்டவர் உதவியே செய்ய மாட்டார். இது யாரு குரல்? இங்க தெளிவா தான் இருக்கிறீங்க, மற்ற நேரத்தை செவத்தை பார்த்து ஏமாந்து போயிடுறீங்க யோசிச்சு. இதெல்லாம் கிளியரா தெரியுது, இது சாத்தாங்கொல்லு சாத்தாங்கொல்லு, என்னமோ ஸ்கூல்ல மார்க் தர்ற மாதிரி. ஆனா ரியல் லைஃப்ல நடக்கும் பொழுது ஏமாந்துடுறீங்க. உண்மையாவே நடக்கும் பொழுது ஆமா உண்மைதான், ஐ எம் குட் ஃபார் நத்திங், நான் இடத்தையும் தூக்கி போட்டு ஓட போறேன், எதுவுமே எனக்கு வேணாம், இந்த குடும்பமே எனக்கு வேணாம், இந்த பிள்ளைங்களே எனக்கு வேணாம், இந்த புருஷனே எனக்கு வேண்டாம், இந்த மனைவியே எனக்கு வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம். என்ன காரணம்? You hear the voice of the devil in your mind. சொல்லுமா கர்த்தர் உன் மேல கோபமா இருக்காது, நீ எப்பயோ பண்ண பாவம் தான் எனக்கு எல்லாமே சாபமா உன் மேல வந்து இருக்குது. இதெல்லாம் சாத்தானுடைய சத்தமா யார் கொள்ளுது? சாத்தானுடைய குரல். இப்படிதான் சொல்லி உங்களை உட்கார வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும், ஆனா உனக்கு நல்லது நடக்காது. மற்றவங்களாம் நல்லா வந்துருவாங்க, நீ நல்லாவே வர மாட்டேன், நீ கடைசுரிக்க இப்படிதான் இருப்ப. இதெல்லாம் யார் சொல்ற வார்த்தை? You see, Satan is a destroyer. அவன் என்னது? அழிக்கிறவன். எப்படியோ ஏதாவது பேசி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி உங்கள் மனசை உடைச்சி உங்களை முன்னுக்கு போக விடாமல் இருக்க எல்லா வார்த்தையும் பேசி உட்கார வச்சிடும். சாதாரணமாக நம்ம ஒரு கிரிட்டிசிசம் ரிசீவ் பண்ணாலே, ஒரு ஆள் நம்மளை கொண்டெம் பண்ணாலே மனசு உடஞ்சி உட்காந்துடுறோம். ஆமாவா இல்லையா? இம்மீடியட்டாக நம்ம ஹார்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுது. நிறைய பேர் உள்ளத்தில் காயங்கள் இருக்குது, ஏன்னா யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. தி சேம் திங்ஸ் ஹேப்பன்ஸ் when you think about such thoughts in your mind. அந்த மாதிரி ஒரு காரியங்கள் சிந்தனைகள் உள்ளத்தில் வரும் பொழுது, யோசிக்கும் பொழுது, you are also causing your own hurt. உங்களுக்கு சொந்தமாக காயம் வருகிறதுக்கு நீங்க காரணமாக இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியோட குரல் வித்தியாசமானது. சத்ரு நீங்க அழிந்து போனது பார்க்கலாம், ஆனா பரிசுத்த எப்படி பார்த்தீங்கன்னா நீங்க சீர்திருத்தத்தை பெற்றுக்கொண்டு முன்னுக்கு வரணும், மேலே எழும்பணும், விழுந்தனும் எழுந்திருக்கணும். இதுதான் பரிசுத்தாவின் குரல். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி கொடுக்கிற வார்த்தை எல்லாமே உங்களை தூக்கி நிறுத்தும். பரிசுத்தாவி உங்களை பேசி கொண்டெம் பண்ணி படுக்க வைக்கவே மாட்டார், உங்களை சாக அடிக்க மாட்டார் வார்த்தையில. பாருங்க, யோவான் 3:17 எழுதப்பட்டிருக்கு, இயேசு நியாயத்திற்க வரலையா, ரட்சிக்கத்தான் வந்திருக்கிறார். So the Spirit of God will never condemn you. அவ எப்படி சொல்றமா, நீ தனியா இல்லை, நான் கூட இருக்குன்னு, நீ என்னுடைய பிள்ளை, நான் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கேன்னு சொல்லுவார். நீ என்னை நம்பி, நான் உனக்கு பலத்தை தரேன், என் மேல விசுவாசம் உள்ளவரை நான் உன்னை நடத்துறேன்னு. இதெல்லாம் பரிசுத்தாவின் குரல். நீ எப்போதுமே எனக்கு சொந்தமானவன், எப்போதுமே எனக்கு சொந்தமானவள். இதுதான் பரிசுத்தாவின் குரல். அந்த குரலை கேட்கும் பொழுது, அவர் பேசும் பொழுது, அந்த எண்ணங்கள் உள்ளுக்கு வரும் பொழுது ஹீலிங் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியும், இது தேவன் பேசுகிறார், தேவன் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. எல்லாமே நன்மைக்காய் மாறுதுன்னு சொல்லுவார். நடக்கிறதெல்லாம் நன்மையை நான் மாற்றுவேன், பொறுமையாய் காத்திரு, நான் நிச்சயமா உன்னை உயர்த்துவேன், என் திட்டங்கள் உன் வாழ்க்கை நன்மைக்காக. இதுதான் பரிசுத்தாவின் குரல். டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லையா? சாத்தான் எப்படி பேசுறான், பரிசுத்தாவி எப்படி பேசுறாரு, இதுதான் நம்ம மைண்ட்ல நடக்குது.